பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் சார்பாக திரு விஜய் அவர்களுடைய கட்சியின் சார்பாக தமிழகம் முழுவதுமே கண்டன ஆர்ப்பாட்டம் எஸ்ஐஆருக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அப்படின்னு பார்க்கிறோம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் அவர்கள் வலுவான ஒரு எதிர்ப்பு குரலை பதிவு செய்திருக்கிறார்னு பார்க்கலாம். என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த மாதிரி அங்கங்க சில பணியாளர்கள்லாம் இது எஸ்ஐஆரை நாங்கள் நடத்த மாட்டோம் என்று கூறியிருக்கிறார்கள். அந்த மாதிரி எல்லாருமே இதை நாங்கள் செய்ய மாட்டோம்னு சொல்லணும் அப்படின்னு சீமான் சொல்லியிருக்கிறார். ஒரு விஷயத்தை நீங்க நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு எஸ்ஐஆர் இப்போ அமலில் இருக்கிறது. இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்றது பாத்தீங்கன்னா இன்றைக்கு அமலில் இருக்கிறது. அப்படின்ற பட்சத்துல இன்றைக்கு நம்மளுடைய ஓட்டர் ஐடி இன்வேலிட். அதுதான் உண்மை. விஜய் அவர்கள் சொன்ன மாதிரி இந்த ஓட்டர் ஐடி இன்வேலிட். அந்த ஓட்டர் ஐடியை வேலிட் பண்ணணும்னா நாம இந்த தகவல்களை கொடுத்தால் மட்டுமே நம்முடைய ஓட்டர் ஐடி வேலிட் ஆகும். இந்த ஒரு காலகட்டத்துல இருக்கும் பொழுது நீங்க என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தயவு செஞ்சு மக்கள் நீங்க அந்த பிஎல்ஓ யாருன்னு பார்த்து நீங்க அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க. உங்க ஃபார்ம்ஸை போய் நீங்க வாங்கிக்கோங்க. உங்க வீடுகளுக்கு சப்போஸ் அவங்க டோர் லாக்னு போனா கூட நீங்க அவங்களுடைய கான்டாக்ட் நம்பரை நீங்க கான்டாக்ட் பண்ணி அவங்கள திருப்பி அவங்க சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கோ இல்லை உங்கள் இடத்திற்கோ திரும்ப வரும் பொழுது நீங்கள் அந்த ஃபார்ம்ஸை வாங்கிக்கோங்க. அதை நீங்க ப்ராப்பரா எப்படி ஃபுல்லப் பண்ணணும்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க.